தேசம். பார்த்து விளையாடுங்கடா, அரிசி தட்ட போறீங்க. ஏ ராசாத்தி, என்ன அத்தோய்? திருத்தம் பண்றதுக்கு இங்கிலி பீஸ்ல என்னமோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அது என்னடா கண்ணு? கரெக்ஷன் அத்தோ. ஏன் ராசாத்தி, இந்த பெராமிசாரி நோட்டை கொஞ்சம் ஏடிக்குள்ள வாடா கண்ணு. வா 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 வா. என்னடா டேய் போலீஸ், ஏன்டா நின்னுட்ட? அங்க பாருடா. டேய் டேய் நில்றா. போடா, எனக்கு போலீஸ்னா பயம். ஏ கழுவி கழுவி, எவடி அவ? என் வீட்டுக்குள்ள வந்து என்னையே கழுவின்னு கூப்பிட்டுக்கிட்டு தர்பார் பண்றவா? அடே போலீஸா? இங்கே பேச்சுங்கிறது நீங்கள் தானே? ஆமாய்யா, என்ன விஷயம்? முகமாய் கொடுத்த சுட்டு பிடிச்சி கொடுத்த நீங்கள் தானே? அடடே, அதுக்காக ரிவார்டு கொடுக்க வந்திருக்கீங்களா? கொஞ்சம் இருங்க. வெள்ளி, என்னங்க அத்தை? ஒரு காப்பியாவது டீயாவது எடுத்துட்டு வாடா கண்ணு. இதை கொண்டு வர அத்தை. நாங்கள் ஒன்று அதுக்கு வரல, இவங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், அதை பற்றி விசாரிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கோம். என்ன கம்ப்ளைண்ட்டு? அந்த செருக்கி என்னமோ சொன்னான்னு அவ பேச்ச கேட்டுக்கிட்டு கொலாய மாட்டிக்கிட்டு தொப்பியை ஓடிக்கிட்டு வந்துட்டீங்களாக்கும். மரியாதையை பேசுங்க. முக்கம்மா என்னை சுட்டு அவன் வச்சிருந்தவங்க நகையெல்லாம் திருடிட்டு வந்தேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மொக்கமா நகைய நான் திருடிக்கிட்டு வந்துட்டேனா? கேப்பையில் நெய் வடியுதுன்னா கேப்பாருக்கு மதியம் எங்கே போச்சுன்னா? அத்தா, என்னடா என்ன இது? இவங்க என்னென்ன சொல்றாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இந்த சிரிக்கி மாவன் என்னமோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலாம், அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இவனுங்களும் வந்துட்டானுங்க. என்ன சார், கண்டவங்க கம்ப்ளைண்ட்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு கௌரவமான குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அது எங்களுக்கு தெரியாது, சர்ச் பண்ண வந்திருக்கோம். இதோ சர்ச் வாராட். சர்ச் பண்ண வந்திருக்காங்களாண்டா? சர்ச்சு வாங்க ஐயா, பொட்டியை தந்து காட்டுறேன், வந்து பாருங்க. ஏ, அவர் மட்டும் போய் தேடினா பத்தாதா? இங்கே இருங்க. அவர் தேடிட்டு வருவாரு, நீங்க இங்கே வேணா தேடுங்க. வாங்க இன்ஸ்பெக்டரியா, வாங்க, என் பின்னாலே வாங்க, மாடிக்கு போகணும். வாங்க ஐயா. மாசம் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வரும்? என்னத்தை வரப்போகுது? போயும் போய் 600 ரூபா வரும். இதுல எப்படிதான் குடும்பத்தை நடத்துறீங்களோ, கஷ்ட ஜீவனம் தான். வாங்க இன்ஸ்பெக்டர், நீங்க வாங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்த இன்ஸ்பெக்டர் வச்சுக்கோங்க. ஐயோ அதெல்லாம் வேணாங்க. ஏங்க, உங்க கஷ்டத்துக்காக தர்றேன். என்கிட்ட நிறைய இருக்குது, யாருக்கிட்டையாவது சொல்லிடுவேன்னு நினைக்கிறீங்களா? மூச்சு விட மாட்டேன். இந்தாங்க, இன்னொரு கட்டு சேர்த்து கொடுக்குறேன், வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க, பரவாயில்ல, வச்சுக்கோங்க ஐயா. இப்ப சோதனை பண்ணுவா? ஐயோ இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. அப்ப போயிட்டாங்க தம்பி, போயிட்டாங்க. கீழே என்ன சோதனை போட்டிங்களா? சோதனை போட்டேன் சார், ஒன்றும் கிடைக்கல. என்னம்மா நீ சொன்ன மாதிரி இங்கே தரவா சோதனை போட்டு பார்த்தோம், எதுவுமே கிடைக்கல. இன்னொரு முறை இந்த மாதிரி போலீஸ்லாம் விளையாடாத. ஐயோ ஐயா, நான் ஐயா
சிவகாமி. இப்படி போனோம். What a nice place. Wow. ஏய், நல்லா இருக்கியா இந்த இடம்? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம் வா. ஏய், ஏன் உம்முன்னு இருக்க? ஒன்றும் இல்லை, என்னதான் இருந்தாலும் நான் அப்படி நடந்துட்டு இருக்கக்கூடாது. சாரி. ரிலாக்ஸ் ராஜேந்திரன், அதே நினச்சிட்டு இருந்தா எப்படி? உட்காரு. ஏய், ஏதா பாட்டு பாட. கிராமிய பாட்டு எதுவும் தெரியாதா? ஐயோ, எனக்கு பாட்டெலாம் வராதுங்க. அப்படியே வந்தாலும் சினிமா பாட்டு தான் வரும். வேணும்னா விடுகதை சொல்லட்டா? விடுகதையா? சரி சொல்லு. கடகடா குடுகுடு நடுவிலே பள்ளம். குரல். கோழி போடாத முட்டை, அதுக்குள் மழை பெய்யாத நீர். தேங்காய். ஏய், இந்த மாதிரி சிம்பிளா குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லாதயா. எதை டஃப்பா சொல்ல. டஃப்பாவா? எங்கள் ஊரில் ரொம்ப நாளாக விட தெரியாமல் ஒரு விடுகதை இருக்கு. அது வேணா சொல்லட்டா? விட தெரியாததா? சரி சொல்லு. உண்மைக்கு பிரதானம், மைதுனத்தின் விதானம், நிதானமாய் யோசிக்க விடையோ இரண்டு, சூதானமாய் சேர்த்தால் உண்டு விருந்து. ஏய், இரு இரு, இன்னொரு தடவை சொல்லு. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு. உண்மைக்கு பிரதானம். ஊன்மை. ஊன்மைனா சதையால் ஆகிய உடம்பு. அடுத்த லைன். மைதுனத்தின் விதானம். மைதுனம்னா காதல், காமம், செக்ஸ். சரி. நிதானமாய் யோசிக்க விடையோ இரண்டு. நிதானமாய் யோசிக்க விடையோ ரெண்டு. ஓகே. சூதானமாய் சேர்த்தால் உண்டு விருந்து. சூதானமாய்னா ஜாக்கிரதை, சேர்த்தால். ஏய் ராஜேந்திரன், இதுக்கு அர்த்தம் ரொம்ப தப்பா வருதே. இது நீயே போடுற விடுகதையா? ஐயோ, நான் இல்லைங்க. இது என் பேச்சு பாட்டி என்கிட்ட சொன்ன விடுகதை. அப்படியா? நான் நிறைய பேர்கிட்ட இந்த விடுகதை சொல்லியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் யாரும் விட சொல்ல. நீங்கள் மட்டும்தான். நீ ரீனா, என்னை தப்பாக எடுத்துக்காத. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போகலாம். இதுதான் காசு தொப்பங்களா? ரீனா, நான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்ததை வீட்டில் யார்கிட்டயும் சொல்லிடாத. ஏன்? அது அப்படிதான். ஏன் இந்த வீட்டை இப்படி போட்டு வச்சிருக்கீங்க? நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த வீட்டில் தான். ஆனால் பாட்டி செத்ததுக்கப்புறம் எல்லாம் மாறிப்போச்சு. உங்க பாட்டி இருந்த வரைக்கும் இங்கே தான் இருந்தீங்களா? ஆமாம். பாட்டிய பேச்சு கழுவின்னு கூப்பிடுவாங்க. அவங்கள பற்றி தெரியாதவங்க இந்த சுத்துவட்டாரத்தில் யாருமே கிடையாது.
பாட்டி ஒரு பேராசை பிடிச்ச பிசாசு. அதனால தான் செத்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டில் ஆவி அலையறதா சொல்கிறாங்க. ஆவியாவா? இந்த வீட்லையா? ஆமாம், ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இன்னொரு அதிசயம் இருக்கு. என்ன? அதை பார். இந்த முத்தம் எப்பவும் ஈரமாக இருக்கும், காயவே காயாது. பாட்டி உயிரோடு இருக்கும்போது அடிக்கடி குளிக்கிற பழக்கம் இருந்துதான். அதை இப்பவும் தொடர்ந்து செய்கிறதா ஊரில் பேசிக்கிறாங்க. அந்த அண்டா அதில் இருக்கிற தண்ணியில் தான் பாட்டி குளிப்பாங்க. ஆனால் இதில் தண்ணி குறையிறதே கிடையாது. வா, பாட்டியோட ரூம் காட்டுறேன். இதுதான் பாட்டியோட ரூம். இதில் உக்காந்தான் சுருட்டு பிடிச்சிட்டு இருக்கோம். இந்த ரூமில் யாரையுமே நுழைய விடாது. இதுதான் பாட்டி. வீட்டில் ஃபோட்டோ பார்த்துருக்கேன். ஃபோட்டோ விட இதில் இன்னும் ஹாஷா பார்க்குறாங்க. நல்ல டைனமிக்கா இருந்திருப்பாங்க போல. என்னாச்சு ராஜேந்திரன்? ஒன்றும் இல்லை. தண்ணி கொட்டுற சத்தம் கேக்குது. கீழே யாரோ இருக்காங்க. போயிடலாம். ரீனா, இரு ராஜேந்திரன், இங்க யாரோ வந்துட்டு போயிருக்காங்க. அங்க பாரு. ரீனா, ரீனா. ரீனா, இது பாட்டியோட சமாதி. ஏன் வீட்லயே புதைச்சிருக்கீங்க? செத்த பிறகும் தன்னை இந்த வீட்டை விட்டு பிரிக்க கூடாதுங்கிறது தான் பாட்டியோட ஆசை. அதான் ராஜேந்திரன் யாரோ. ராஜேந்திரன், மேல உங்க பாட்டி மாதிரியே யாரோ இருக்காங்க. வா பார்க்கலாம். ரீனா, ரீனா, ரீனா. வேண்டாம் ரீனா, வா போயிடலாம். இங்க இருக்கிறது நல்லதில்ல. வா. விடு ராஜேந்திரன், யாருன்னு பார்க்கலாம். வா போலாம். விடு ராஜேந்திரன். ராஜேந்திரன்,
ராஜேந்திரன், கையை விடு ராஜேந்திரன். ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கக்கூடாது. கையை விடு ராஜேந்திரன். என்ன ராஜேந்திரன், யாரு என்னன்னு கூட பார்க்க விடாம. என்னது ஆவிய பாக்குறதா? பார்த்தா என்ன, காரியத்தை கெடுத்துட்ட போ. ரீனா, நீங்க எங்க இருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சொல்லு ராசு, சொல்லு. ஒன்றும் இல்லை, ரீனாவை கூப்பிட்டு காசு பங்களாக்கு போறேன். காசு தப்பு பங்களா போன இடத்துல என்னாச்சு? ஒன்னும் ஆகல. அங்க உங்க பாட்டி மாதிரியே யாரையோ பார்த்துட்டு ராஜேந்திரன் பயந்துட்டான், அவ்வளவுதான். அங்கேயே இவ்வளவு கூட்டு போன? ஏன் போனா தப்பா? ஷட் அப். இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. வா கிளம்பு. என்னடி மறக்கிற? கிளம்பு. இதெல்லாம் உன்னோட ட்ரெஸ்ஸஸ் தானே? இப்போ என்ன நடந்துருச்சுன்னு இப்படி பறக்கிற? எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் இப்படி பறக்கிறேன். அப்படி என்ன நடந்துரும்? உனக்கு சொன்னா புரியாது, சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. சரி சரி, உன் சாமி கிட்ட ஏதோ உத்தரவு கேட்கணும். நீ உத்தரவு கிடைச்சிருச்சா? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன், முதல்ல கிளம்பு. ஏ ரத்னா, உனக்கு என்ன ஆயிடுச்சு? ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிற? அங்கே ஏண்டி முறைக்கிற? என் கேள்வி பதில் சொல்லு. எல்லாம் போற வழியில சொல்றேன், முதல்ல கிளம்பு. ஏய் இரு, என்ன நீ வானா நான் வரணும், நீ போனா நான் போகணும். நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா? ப்ளீஸ் ரீனா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன தப்பா எடுத்துக்காத. ராசு, இனிமே நீயும் காசு பக்கம் போகாத என்ன? ஏன் ராஜேந்திரன், ரத்னா ஏன் இப்படி பயப்படுறா? அது அது எல்லாரும் ஏன் இப்படி மென்னு முழுங்குறீங்க? அப்படி என்னதான் மர்மம் இருக்கு உங்க வாழ்க்கையில? சரி, யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், நான் போறேன். ரீனா, அவசரப்படாத. நான் அவசரப்படுறேனா? வாட் நான்சென்ஸ். அவசரப்பட்டது உன் தங்கச்சி. ரத்னா சொல்றது நல்லதுதான். இல்ல இருந்தாலும் தப்பு. சரி, அவ இஷ்டப்படியே நான் போறேன். நான் யாரு? மூணாவது மனுஷி தானே. அப்படியெல்லாம் பேசாத ரீனா. நாங்க அப்படி நினைக்கல. இது பாரு ராஜேந்திரன், இந்த வெறும் வார்த்தையெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவளாவது பரவாயில்ல, பொண்ணு பயப்படுறா. ஆனா நீ கொஞ்சம் பொறுமையார, நான் எல்லாம் சொல்றேன். வேண்டாம்ப்பா வேண்டாம். இதெல்லாம் கேட்டு நான் என்ன பண்ண போறேன்? எக்கேடாவது கேட்டு போங்க. எனக்குன்னு ஒரு கெரியர் இருக்கு, அதை பார்த்துட்டு நான் போறேன். ரத்னா, இப்போ என்ன நடந்துச்சுன்னு ஒரு கிளம்புற? ஏன் பெருசா ஏதாவது நடந்தாதான் கிளம்பணுமா? அப்படியா? அப்போ நீ கிளம்பு. ரீனா வரமாட்டா. என்னது? ரீனா வரமாட்டாளா? ஆமா, அவ வரமாட்டா. ரீனாவை எப்போ அனுப்பணும்னு எனக்கு தெரியும். ஏன் தாயே, அதுக்குள்ள புறப்பட்டியா? ஆமாப்பா, நாங்க அர்ஜென்ட்டா போயாகணும். இவ்வளவு சீக்கிரத்துல? ஏமா, உனக்கு இந்த ஊர் பிடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அங்கிள். அப்ப 4 நாளைக்கு இருந்துட்டு போறது? ஓ, இருக்கலாமே. இருந்துட்டு போத்தாயே. தம்பி ராசு, சாக்கிரதையா பார்த்துக்கோ. இவங்களுக்கு நம்ம தோட்டத்தெல்லாம் சுற்றி காட்டு. நான் காரைக்குடி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்பா, இப்போ எதுக்குப்பா காரைக்குடிக்கு? தொட்டு இந்த ஊரில் நடக்கிற காரியங்களெல்லாம் பார்த்தா நம்ம ரொம்ப நாளைக்கு இந்த ஊரில் இருப்போம்னு தோணல. அதான் மைக்காரியை பார்த்துட்டு வந்துடலான்னு. மைக்காரியாவா? ஆமாம், அதை போகிற வந்து சொல்கிறேன். புள்ள, நான் போயிட்டு வரேன். பொன்பானைன்னு இந்த ஊரில் தோண்டி பார்க்காத இடமே இல்லை. இப்போ மைக்காரியை பார்த்து அதை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் பாக்கி. எல்லாம் பாழா போன அந்த பேராசை பிடிச்சி கேள்வியால வந்த வேணை. யாரை சொல்லி என்ன பண்றது? ஆமா, யார் இந்த மைக்காரி?